வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனோட அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். எனக்கு வயசு 60க்கு மேலே ஆச்சுப்பா. இந்த மாதிரி ஒரே மாதிரி ஜெயித்தவங்களாம் நான் பார்க்கல. அதாவது ஒரே டீமில் மொத்தம் 3 டீம் அப்படியே நின்னாங்க. ஒருத்தவங்க தனியாக நின்னாங்க, தலைவர் துணை தலைவர் அப்படின்னு. ஆனால் ஒரே டீமில் இப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எலெக்ஷனில் நின்று நம்ம ஜெயிச்சு சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. சில பேர் வெளியில் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. உண்மையான விஷயம் என்னென்னா, நம்மளால் முடிஞ்சது சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தான் எல்லாருமே போட்டியிடுறாங்கப்பா. வாங்க அப்படியே பார்ப்போம். இன்னைக்கு சின்னத்திரைக்கு ஓட்டு போடுவதற்கு அம்மாவுக்கு இந்த வாழ்த்துக்கள். போனவங்க கமிட்டி மெம்பர் 2 நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. எல்லாமே குடும்பம் தான். அம்மாலாம் நிறைய விஷயங்களை பேசி போராடி இருக்காங்க. அதெல்லாம் ஆசைப்படுறோம். ஓகேவா? தேங்க்ஸ்மா. கற்பகாவுக்கு பெரிய சல்யூட். 3 அணியுமே டீமாக நின்னாங்க, ஒரு அணி மட்டும் தனியாக நின்னாங்க. ஆனால் ஒவ்வொரு அணியில் இருக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க தான், ரொம்ப ரொம்ப பாசமானவங்க தான். எல்லாருமே ஏதாவது ஒன்று செய்யணும், நம்மளும் போட்டியிடுவோம் அப்படின்னு வரலாம். பார்த்திங்கன்னா நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்காரு லொல்லு சபா பழனி தம்பி. நிறைய பேருக்கு இவர் நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம எலெக்ஷனில் நிற்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியாவை சொல்லலாம். 2000 உறுப்பினர்களுக்கு மேலே இருக்கிறோம். அதாவது சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கல. சில பேருக்கு கிடைக்கிது, சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது, பல பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா சின்னத்திரையில் கார்டை எடுத்து இப்போ 15 வருஷம் ஆக போகுது. எனக்கெல்லாம் பெருசாக வாய்ப்பு வரல. ஆனால் இதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம சரியாக சொல்லவும் முடியலை. அதனால் அதையெல்லாம் சரி பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் ஒரு 5 நாள் 10 நாள் வேலையாவது கிடைக்கணும் அப்படின்னு தாப்பா ஒவ்வொருத்தரும் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு இதுக்கு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வாட்டியும் அதை சரியாக செய்யலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. புதுசாக வர்ற டீமுக்கு நன்றியவும் வாழ்த்துக்களையும் சொல்லுவோம். நான் எல்லாருக்கும் முன்னாடியும் கொஞ்சம் லைனில் நிற்காமல் ஓட்டு போட்டதுக்கு காரணம் ராதாரவி அண்ணன் தான். அவர் வரும்போது என்னை அப்படியே கூட போங்கம்மா போய் போட்டுருங்க நாங்கள். ஏன்னா ரொம்ப கூட்டம், என்னால் லைனில் ரொம்ப நேரம் நிற்க முடியலை. அதுக்கப்புறம் நல்லபடியாக போட்டு வந்தேன். பெரிய திரையில் கார்டு எடுக்கிறதுக்காக போயிருந்தேன், எனக்கு இல்லை என் பொண்ணுக்கு. அப்போ ராதாரிவண்ணா நிறைய அறிவுரை சொன்னார். எப்படி ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்களுக்கு புத்தி சொல்லுவாங்களோ அதே மாதிரி சொன்னார். அது ரொம்ப எங்களுக்கு உறுதுணையாக இருந்துச்சு. அதான் அண்ணங்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லையே இவ்வளவு நாள் ஞாபகம் வச்சிட்ருக்கீங்களே அப்படின்னாரு. எதுக்கு இப்போ இதை சொல்கிறேன்னா, சினிமாக்குள்ளே வர்றதுக்கே எனக்கு பயமாக இருக்குன்னு அப்படின்னு. பயப்படாதீங்கம்மா, எல்லா துறையிலையும் நல்லது கெட்டது இருக்கும். நம்ம சரியாக இருந்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் சினிமா நல்லாத்தே இருக்குது, பயப்படாதீங்க அப்படின்னாரு. அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். பரவாயில்லம்மா, தேங்க்ஸ்மா, இவ்வளவு நாள் ஞாபகம் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாரு. அவருக்கு நான் நன்றியே சொன்னேன். வரும்போது அப்படியே இளநீ சாப்பிட்டுட்டு ஒரு 4 இளநியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஒரே பதட்டமாகத்தே இருந்துச்சு, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு. ஜெயிச்சதுக்கப்புறம் சேர்த்து வீடியோ போட்டுக்கிறலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ போட்டேன். நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு பரத் தம்பி பேசியிருக்காரு பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் பரத் பேசுகிறேன். சின்னத்திரை வெற்றி அணி சார்பாக நான் தலைவர் பொறுப்புக்காக நிற்கிறேன். இதில் நான் வாக்குறுதிகளோ இல்லை உறுதிமொழிகளோ அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. காரணம் என்னென்னா, இதை நாங்கள் கடமைகளாக நினைக்கிறோம். இந்த கடமைகளை நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். அதில் ஒரு சில விஷயங்கள், கல்வி மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் கல்விங்கிறது ஏற்கனவே நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சீட் ஒரு 7-8 சீட் வழக்கமாக நம்ம சங்கத்தில் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ நாங்கள் 50 சீட் இலவசமாக நாங்கள் வாங்கியிருக்கோம். இது நம்ம உறுப்பினர்களுக்காக தான். அடுத்தது மருத்துவம், நிச்சயமாக இலவச மருத்துவம் கிடைக்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்வோம். இப்போ இருக்கக்கூடிய இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா வேலை வாய்ப்பு. ஸோ இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். இது வெறும் வார்த்தையாக நான் சொல்லலை. சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 60-70 படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கு. அதில் சின்ன சின்ன வசனம் பேசக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் ஒரு சீரியலுக்கு ஒரு கேரக்டர், ஒரு நாளைக்கு ஒரு கேரக்டராவது நடிப்பாங்க. அப்படி இனிமே அந்த வசனம் பேசக்கூடிய நடிகர்கள், வக்கீல், டாக்டர், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க நிச்சயமாக நம்ம சங்கத்தோட உறுப்பினர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. நிச்சயமாக உங்களில் ஒருத்தராக அந்த நிர்வாகம் இருக்கும். எந்த நேரத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். எங்கள் டீமில் யாருக்கு கால் பண்ணாலும் நிச்சயமாக ஃபோன் எடுப்பாங்க. இமீடியட்டாக அதுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம். நிச்சயமாக உங்களில் ஒருத்தராக இந்த அணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் இருப்பாங்க. டெஃபினட்டாக ஒரு மாற்றம் இருக்கும், நல்லது நடக்கும், நம்புங்க. நன்றி.
இந்த டீம் தாப்பா மொத்தமாக ஜெயிச்சு வந்தவங்க, அதாவது சின்னத்திரை வெற்றி அணி டீம். கண்டிப்பாக இவங்க எல்லாரும் சேர்ந்து சின்னத்திரை உறுப்பினர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்பிக்கையோடு இருக்கோம்ப்பா. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.